பாக்யா வீட்டில் எல்லாருமே கிச்சனில் டைனிங் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோபியோட அம்மா சொல்கிறாங்க, ராதிகாவுக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப வாந்தி எடுக்கிறா, என்ன தான் வாந்தியோ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வேலைக்காரம்மா சொல்கிறாங்க, வேலை செய்கிறதுக்கு சோம்பேறிப்பட்டு இவங்க இந்த மாதிரி வாந்தி வருதுன்னு சொல்கிறாங்களோ என்னமோ அப்படின்றாங்க. இதெல்லாம் பாக்யா நின்று கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறமா செழியனும் ஜெனியும் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பேராக சாய்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பட்டுன்னு உடனே ஜெனி சொல்கிறாங்க, மாலினின்னு பேர் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே செழியனுக்கு மூஞ்செல்லாம் மாறிடுது. செழியன் சொல்கிறான், நான் இந்த பேரெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன், நீயே அதே ஞாபகப்படுத்திகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜெனி சொல்கிறாங்க, அவளோட பழகும்போது நல்லா இருந்துச்சோ, இப்போ பேரை கேட்டோன்னே கசக்குதா அப்படின்றாங்க. அப்புறமா செழியன் ஒன்றும் சொல்ல மாட்டான், வாய் முடிக்கிறான். ஜெனி ஏதோ கபோர்ட்லேருந்து துணியெல்லாம் எடுக்க போகிறாங்க. உடனே செழியன் அவங்க பாப்பாட்ட சொல்கிறான், அதெல்லாம் உங்கள் அம்மா இப்படி பேச மாட்டா, இப்போலாம் ரொம்ப இப்படி தான் பேசுகிறேன் அப்படின்னு அவள் இந்த குழந்தைகிட்ட புலம்பிகிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அப்புறம் கீழே பாக்யோட மாமியார் உட்காந்துருக்காங்க. உடனே கோபி தூங்கி எழுச்சி வரான் காலையில். உடனே கோபியோட அம்மா கேட்குறாங்க, கோபிகிட்ட இப்போ எப்படி இருக்க, வாந்தி எடுத்துகிட்டு இருந்தாலும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, வாமிட் இருந்து தான் இருக்குது, அவளுக்கு வாமிட் நிற்கலை, இன்னும் போக போக நின்றுணும் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. உடனே பாக்யா மாமியார் என்ன பண்ணுறாங்க, பாக்யாட்ட கொஞ்சம் கஷாயம் போட சொல்கிறாங்க. அதுக்கு பாக்யா நான்லாம் போட முடியாது அப்படின்றாங்க. உடனே பாக்யோட மாமியார் கோவம் வருது. உடனே பாக்யோட மாமியார் போய் கிச்சனில் கஷாயம் பண்ண போகிறாங்க ராதிகாவுக்கு. அது கோபி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க மீறி கேட்காம கஷாயம் போட்டுட்டு ராதிகா குடிக்க சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. ஏற்கனவே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதால தான் இந்த மாதிரி வாமிட் வருது. இதில் கஷாயம்லாம் குடிச்சிட்டா உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், அது சைட் எஃபெக்ட் ஆகிடும்னு கோபி அதை ரொம்ப அவாய்ட் பண்ணி தவிர்த்து, சரிம்மா அந்த கஷாயத்தை கூட நான் அவளை ரூமில் கொண்டு போய் குடிக்க வைக்கிறேன் அப்படின்னு இந்த ரூமுக்கு கொண்டு போயிடுறாங்க. கஷாயத்தை கீழே ஊற்றிடுறாங்க கோபியும் ராதிகாவும். அப்புறமா கீழே உட்காந்து எல்லாருமே ஜெனியோட குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஹாலில். அப்போ பாக்கியா சொல்கிறான், எப்போவுமே நம்ம பாப்பா பாப்பான்னு கூப்பிட்றோம், இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு பேச்சு நடக்குது. ஒரு பேர் சொல்கிறாங்க. உடனே ஜெனியும் ஒரு பேர் சொல்லி மான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை மாற்றி மானசி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்குள்ளே செழியனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அதுக்கப்புறமா ஜெனியோட குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க, என்றைக்கு வைக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா செழியனோட அம்மாவும் செழியனோட தாத்தாவும் இவங்க 3 பேருமே சேர்ந்து ஜெனியோட வீட்டுக்கு போகிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு, குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு. ஜெனியோட அப்பா ரொம்ப கோவப்பட்டுறாரு, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜெனியோட அம்மா ரொம்பவே இவங்க எல்லார்ட்டையுமே நல்லா பேசுகிறாங்க. அப்புறம் நான் வரணும்னு சொல்கிறாங்க இவங்க. ஜெனியோட அப்பா மட்டும் கொஞ்சம் கோவமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாக்யா வீடை தான் காமிக்கிறாங்க. பாக்யா வீட்டில் பாக்யா ஊறுகாய் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அது ராதிகா பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஆசை வருது சாப்பிடணுன்ட்டு. நேரம் யோசிக்கிறாங்க, கேட்கலாமா வேண்டாமான்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. பாக்யாவோட மாமியார் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே போய் கிட்ட பாக்யாட்ட சொல்கிறாங்க, இவன் மூஞ்சில் ஒரு மினுமினுப்பு தெரியுது பார்த்தியா, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவன் மூஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. தோணும் ஒருவேளை பாக்யா மாமியாருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சோ அப்படின்ட்டு. உடனே இப்படி சொல்லிடுறாங்க பாக்யாவோட மாமியார், வீட்டில் இருந்து நல்லா ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா சாப்பிடுவா போல், அதான் மூஞ்சி ரொம்ப அவளுக்கு மினுமினுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பழத்தை நீங்களும் சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே சொல்கிறாங்க, எனக்கு சுகர் இருக்குது, நான் சாப்பிட்டா எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறமா கோபிக்கு கொஞ்சம் சமைச்சு கூடி, கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரியே இருக்கா ராதிகா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாலலாம் அதெல்லாம் சமைக்க முடியாது அப்படின்னு பாக்யா மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ராதிகாவோட அம்மாவும் 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க, மைக்கிட்ட எப்படி உண்மையை சொல்லிடணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மை வந்தோடனே 2 பேரும் உண்மையை சொல்லிடுறாங்க. அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. சரி தம்பி பாப்பாவும் தங்கச்சி பாப்பாவும் எனக்கு வரப்போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எழிலும் அமிர்தாவும் எங்கேயும் வெளியே கிளம்புறாங்க. பாட்டிகிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பாட்டி அப்பயும் கொஞ்சம் கோவம் படுறாங்க. என்ன இருந்தாலும் நிலா உன்னோட குழந்தை கிடையாது, நீங்கள் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா தான் நல்லது அப்படின்னு கொஞ்சம் ஹார்ஷாகவே சொல்லிடுறாங்க. வருத்தப்படுறாரு எழில். அதுக்கப்புறம் பாக்யா கேட்குறாங்க, ஏன் இப்படி உங்கள்கிட்ட இப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு. நான் சொல்கிறது வேணால் உனக்கு தப்பாக தெரியல, ஆனால் நாளைக்கு இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறது அந்த குழந்தை தான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது ராதிகாவோட அம்மா கோபியை கூப்பிட்டு ரொம்பவே கம்பல் பண்ணுறாங்க, நீங்கள் வீட்டில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ட்டு இந்த விஷயத்த. இப்போ சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்றாரு கோபி. வீட்டில் கொஞ்சம் பேச்சு வாக்கில் தன்னோட 2 பையன்களும் மேலே உட்காந்து தண்ணி அடிக்கும்போது அவங்ககிட்ட உட்காந்து கோபி சொல்கிறாரு, என்னோடய ஃப்ரெண்டுக்கு என்னோடய ஏஜ் தான் ஆகுது, ஆனால் பெரிய பிள்ளை இருக்குது அவனுக்கு, இப்போ தான் அவன் இன்னொரு ப்ரெக்னென்ட் ஆகிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு செழியன் ரொம்பவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குப்பா அது கேட்ட உடனே. இது என்னப்பா இந்த வயசில் காலேஜ் போகிற பிள்ளைய வச்சுக்கிட்டு 2வது ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு. தோணுது, இவ்வளோ படித்தவன் இவனே இப்படி தூரம் யோசிக்கும் போது எங்கள் அம்மாட்ட நான் எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியலையே. ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாரு கோபி. அம்மா மொட்டை மாடியில் துணி காய போடும்போது பாக்யா அங்கே ராதிகா அவங்க அம்மாட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு வீட்டில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது யோசிக்கிறாங்க, ஏன் அவங்க எதை பற்றி பேச போகிறாங்க, ஏன் அப்படி யோசிக்கிறாங்கன்னு அப்படி துணி காய வச்சுக்கிட்டே அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
ராதிகா ஃபோன் பேசிட்டு வச்சிடுறாங்க. அந்த மொட்டை மாடியிலேயே உடனே பாக்யா கேட்குறாங்க, உங்களை பார்த்தா அப்பப்போ வாமிட் எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது, நீங்கள் எதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. கிடைக்கிறதுன்னு தெரியாமல் ஆமாம் உண்மை தான் அப்படின்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இது கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்றாங்க. சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனால் பாக்கியாவுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டோட வாழ்ந்த நாட்கள்லாம் ரொம்ப ஞாபகம் வருது. ரொம்பவே கண் கலங்குறாங்க, கொஞ்சம் தடுமாறுறாங்க. பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பிள்ளைங்கிட்ட கேட்டால் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் கொஞ்சம் மனசு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம என்ன தப்பு பண்ணோம், தப்பு பண்ணுற மாதிரி நம்ம எதுவும் நடந்துக்கலையே, அவர் தான் நடந்துக்கிட்டாரு, நம்ம எதுக்கு ரொம்ப யோசிக்கணும் அப்படின்னு விட்டுறாங்க. பாக்யாவை காமிக்கிறாங்க. பாக்யா ரெஸ்டாரண்ட்டில் வந்து சார் வந்து ஒரு பூக்கூடையே கொண்டு வராரு. எதுக்கு சார் இந்த பூக்கூடையே கொண்டு வரீங்கன்னா, ஃப்ரெண்டு ஒருத்தன் பூக்கடை வச்சுருக்காங்க, அதான் இந்த எனக்கு ஒரு பூக்கூடை 2 பூக்கூடையே கொடுத்து விட்டேன், அவனை வீட்டில் வச்சு நான் உங்களை ஒன்று கொண்டு வரேன் அப்படின்ட்டு. இந்த பூவெல்லாம் சாமிக்கு போட்டுருங்க அப்படின்னு பழனி சார் சொல்கிறாரு. அதில் கொஞ்சம் மல்லிப்பூ எடுத்து பாக்யா வச்சுக்கிறாங்க. எடுத்துட்டு பழனி சார் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா திரும்ப ஷாப்பிங் பண்ணி அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வேணுது போட்டு பார்த்துட்ருக்காரு. அவங்க அம்மாட்ட கேட்குறாரு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த எபிசோடில் இவ்வளோ தான் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி நான் வந்து 4-5 எபிசோடு சேர்த்து தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.